கைஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா விஆர் ரேங்க்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது என்ன கேரக்டர்? ஆஸ்கர் கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. ஆனால் எனக்கு பிடிக்கல, ஏன்னா டட்டாசியோ கேரக்டர் காப்பி அடித்த மாதிரி இருக்குது. சொல்லப்போனால் டட்டாசியோ தான் அது செகண்ட் வெர்ஷன். அதுக்கப்புறம் இன்றைக்கி விஆர் ரேங்க்டு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மேட்ச் நாங்கள் 3 பேர் தான் வந்தோம். 3 பேரில் ஒருத்தர் ஆஃப்லைன் போயிட்டார். அதுவும் இல்லாமல் எனக்கு அந்த இது வரல ஃப்ளாகு, அதுக்கு பதிலாக கீழே இருக்கிறதுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறமா மேட்ச் ஸ்டார்ட் ஆச்சு. அவர் ஒரு இடத்துல இறக்கிட்டார். அந்த இடத்துல நானும் ஃபாலோ பண்ணேன். ஏன்னா டீம் தெரிஞ்சிச்சுன்னா சீக்கிரமாக அவுட் ஆயிடுவோம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், செம்மையாக இருக்கும் டீமு. இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், செம்மையாக இருக்கும். 4 பேர் ஒரே இடத்துல இருங்க, ஏன்னா கடைசியில் அதான் வந்து ட்விஸ்ட்டாக இருக்கும். இப்போ நாங்கள் 2 பேர் இறங்கணும். அவர் ஃபஸ்ட்டு கன் எடுத்தார். இப்போ நானும் வேகமாக போய் ஃபஸ்ட்டு எனக்கு ஸ்கேர் கிடச்சிச்சு. ஸ்கேர் கன் எடுத்துகிட்டு அப்புறம் வேறு எங்கேயாச்சும் போய் AR-94 எடுத்தேன். அதுக்கப்புறம் கன்று, அப்புறம் அந்த இது அது என்ன ஃபயர் இது. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் நல்லாயிருக்கும். இந்த பாக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பாக்ஸ் வந்து 6 இது மெடிக்கெட் கிடைக்கும். அப்புறம் அன்லிமிட்டட் புல்லட்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. நிறைய புல்லட் இருக்குது. 400 புல்லட்டாக வச்சுருப்பானுங்க உள்ளே. அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போனால் அதுக்கப்புறம் நம்ம ஜன்னல் வழியாக எகிரி குதிச்சு வந்தேன். எகிரி குதிச்சு வந்தால் அவர் என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தார், ஃபாலோ மீன்னார். அதுக்காக நான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் அவரை. அப்புறம் வேகமாக போய் பேக் எங்கேயாச்சும் தேடலான்ட்டு தேடிட்டு இருக்கும் போது அவர்கிட்ட ஆரன் அடித்தார். ஆரன் அடித்ததுக்கு சரி இங்கேயே வந்துடலான்ட்டு இங்கேயே வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் ஏறினதுக்கப்புறம் அவருடைய இடத்த, அதாவது அந்த வெண்டிங் மிஷின் இருக்கிற இடத்த மார்க் பண்ணார். மார்க் பண்ணதுக்கப்புறம் நான் இருந்துட்டு என் பேக்கை செக் பண்ணேன் என்னென்ன இருக்குதுன்னு. பார்த்தா ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் இந்த இது புல்லட் சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்டுச்சு. நானும் என்னவா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதாவது எத்தனை பேர் இருப்பாங்கன்னு யோசித்தேன். நான் மார்க் பண்ணலான்ட்டு அதை மார்க் பண்ணுறது ரொம்ப இதாக இருக்குது. அப்புறம் அவர் இறங்கிட்டு அவர் கூடயே போனேன். பார்த்தா அவர் டபுள் ஆக்டர் எடுத்துருக்காரு. எப்படின்னு எனக்கே தெரியல. டபுள் ஆக்டர் வச்சு விஆர்லாம் ஆடுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் எனிமி வந்தான். இவர் ஊக்கம் போட்டார். நானும் அவனை ஓசி கீழே எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தூரத்துலேருந்து அடிச்சிட்டாங்க. நான் செம ஸ்பீடாக ஓடிட்டேன். அவ்வளோதான், நான் ஓடின ஸ்பீடில் அவங்க என்னை பார்த்துருக்க கூட மாட்டாங்க. அந்தளவுக்கு ஸ்பீடாக ஓடிட்டு எங்கெங்கேயோ ஓடினேன். ஏன்னா நேராக ஓடணுன்னா அப்போ அவங்க கண்டுபிடிச்சிருவாங்கன்ட்டு கண்ணா பின்னான்னு நான் போக வேண்டிய இடத்துக்கே நான் போகல. சொல்லப்போனால் நான் வேறு ஒரு வழியாக போனேன். சுற்றி போட்டு போனேன். அதுக்கப்புறம் நான் ஒரு இடத்த மார்க் பண்ணேன். ஏன்னா அவர் ஒரு இடத்த மார்க் பண்ணியிருந்தார். அந்த இடத்து வழியாக போனோன்னா நமக்கு எனிமீஸ் வந்து அடிப்பாங்க, அது ஒரு பிரச்சனையே ஆகும். அதனால தான் நான் ஒரு தனி வழியாக யூஸ் பண்ணி போனேன். அதுக்கப்புறம் தட்டாசியெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்து எனிமி அடித்தா புல்லட் 20 14 அப்படி தான் போச்சு. அதுவும் 2 புல்லட் தான் பட்டுச்சு. அதை தான் நான் இப்போ சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த சைடில் எனிமீஸ் புல்லட் சவுண்டு எங்கேருந்து அடிச்சு போகிறாங்கன்னு பார்த்து நம்மளுக்கு செம்ம டேமேஜ் கொடுத்துறானுங்க. அதுக்கப்புறம் நம்ம வேகமாக ஓடியாச்சு அந்த இடத்துலேருந்து. இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு எனிமி அடிக்க வருவான். அவனும் நமக்கு செம்ம டேமேஜ் கொடுத்துருவான். நான் சவுண்ட் எதோ கேட்குதுன்ட்டு தான் பார்ப்பேன். அப்புறம் இவன் இருக்கான். அப்போ குருவாளுக்கு பதிலாக அதை அமைக்கிடுவேன். அதை அமைக்கிட்டு அப்புறம் அவனை முடிச்சுட்டு அப்புறம் அவன்கிட்டருந்து ஹெச்பி புல்லட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வேகமாக ஓட ஆரம்பித்தேன். பார்த்தா இன்னும் கொஞ்சம் தூரம் தான், 180 மீட்டர் தான், அது 120 மாறிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வேகமாக ஓடினேன். அப்புறம் இந்த ஒரு இடத்துல வந்து ரிப்பேர் கிட்டு போட்டேன். ரிப்பேர் கிட்டு ரொம்ப முக்கியம், ஏன்னா அதான் பெஸ்ட்டு ரிப்பேர் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா நம்ம வேகமாக ஓட ஆரம்பிச்சிட்டோம். இந்த இடத்துல தான் நம்ம சேஃப்டியாக இருக்கணும், ஏன்னா இங்கே தான் வெண்டிங் மிஷின் இருக்குது. நமக்கு பதிலாக வேறு எவனாச்சும் வந்து ரிவே பண்ணிட்டுருப்போம். அந்த டைமில் நம்ம வந்துட்டோன்னா நம்மளை போட்டு தள்ளிடுவோம். அதனால அதுக்கப்புறம் வந்து சாதாரண ரிவைவ் பண்ணிட்டேன். ரிவைவ் பண்ணதுக்கப்புறமா அவர் இங்கேயே தான் இறங்கினார். அதுக்கப்புறம் இந்த இடத்துல AC-80 எடுத்தேன். அதுக்கப்புறம் தாம்சன் கன்று. அதுக்கப்புறம் அவர் இறங்குறத பார்த்துட்டு அப்புறம் அங்கேயே வர்றான்ட்டு நாங்கள் ஓடி வந்துட்டேன். ஏன்னா அவர் நல்லா விளையாடுறாரு. அதுக்கப்புறம் அவர் இறங்குற இடத்துல இறங்கினதுக்கப்புறம் அவர் நிறைய கன்ஸ் எல்லாம் விட்டுட்டு போனார், ஏன்னு தெரில. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஏதாச்சும் இது பண்ணலான்னு நினைக்கும் போது தான் ஜோன் நம்ம பக்கம் எல்லாம் தெரிஞ்சிச்சு.
அப்புறம் இந்த இடத்துல விளையாண்டதுக்கப்புறம் தான் அங்கே இருந்த பீசான் தெரிஞ்சு பீசானை எடுத்துகிட்டு AC-8 தெரியாமல் கீழே போட்டேன். அது எனக்கே தெரில. அதுக்கப்புறம் அந்த டோக்கன் பிடிக்கிறதுக்காக மேலே போனேன். மேலே போயிட்டு அந்த டோக்கன் பிடிச்சதுக்கப்புறம் வேறு என்ன டோக்கன் பிடிக்கலான்ட்டு இருக்கும்போது SPRக்கு வந்துடுச்சு. அதுக்கப்புறமா அவர் மேலே அந்த இது போகலான்னு ட்ரை பண்ண அவர் ஓடிக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் தெரியாமல் குளோவால் போட்டிருப்பேன், ஜஸ்ட் மிஸ்ஸு. அதுக்கப்புறம் போடணுன்னு ட்ரை பண்ணால் அவர் ஓடிக்கிட்டே இருக்கார். இங்கே நிற்கவே மாட்டேங்கிறார். அந்த இடத்துல போயிட்டு அப்புறம் வெளியே போகிறாரு, அப்புறம் திரும்ப உள்ளே வராரு. இங்கே கூப்பிட்டா வரவே இல்லை. ஏன்னா அதுக்குள்ளே மெடிக்கெட்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் செம ஸ்பீடாக ஓடினார். நானும் அவர் பின்னாடியே ஓடிட்டேன். அதுக்கப்புறமா அங்கே ஒரு டோக்கன் இருந்துச்சு. அந்த டோக்கன் அவர் எடுத்துக்கிட்டாரு. சரி பரவாயில்லன்ட்டு அவர் பின்னாலேருந்து போய் அங்கே இதெல்லாம் எடுத்து கன்னெல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தார் அங்கே. ஏன்னா இப்போ தான் இறங்குனார். இந்த இடம் நல்ல பிளேஸுன்னு சொல்லலான்னு நினச்சா அதுக்குள்ளே யாரையோ ஸ்கோப் போட்டிருக்க மாதிரி எனக்கு தெரிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் நானும் சேஃப்டியாக இருந்தேன். அப்புறம் பார்த்தா யாரும் இல்லை. என்னாச்சுன்னு கேட்கலான்ட்டு அந்த இதை வச்சு வாழை வச்சு இது பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தா லெஃப்ட் சைடு இனிமேல் அவனும் குளோவால் போட்டான், நம்மளும் குளோவால் போட்டான். டக்குன்னு பார்த்தா பீசான் இருக்க வேண்டிய இடத்துல AC-8 இருக்க வேண்டிய இடத்துல பீசான் இருக்குது. பீசான் இருக்க வேண்டிய இடத்துல தாம்சன் இருக்குது. எனக்கு ஒரே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதே வச்சுட்டு போனேன். அதுக்கப்புறம் நேராக ரஷ் அடிக்கலான்ட்டு போய் பார்த்தா எனக்கு ஒரு ஷாக்கு. ஏன்னா அடித்து வச்சுருக்காரு. எப்படின்னா அந்த மாதிரி ஆயிடுச்சு. அவர் வேறு யார் அடித்தாருன்னு பார்த்தா மேலே ஒருத்தனுக்கான். இவர் கான்டாக்ட் போட்டார் போல். மேலே ஒருத்தர்னா. அதுக்கப்புறம் காளான் சாப்பிட்டு அங்கே போயிட்டு அங்கேருந்து அந்த SKS கன்று கிடச்சிச்சு. அந்த கன்னை வச்சுட்டு வேகமாக அவர் பின்னாடியே ஓடினா அவர் செம்ம பிளேஸ் கண்டுபிடிச்சி வச்சுருந்தார். அது அடுத்த டேட்டில் அது இப்போ போட்டுருவேன். அதுக்கப்புறம் இங்கெல்லாம் கன்று பார்த்தா இங்கே கன்ஸ் இருந்துச்சு. ஆனால் இந்த கன்னும் நமக்கு இதாக இல்லை. அதுக்கப்புறம் அவர் காணோம். அவர் ஒரு இடத்துக்கு போனார். இந்த இடம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சு நீங்கள் இந்த இடத்துல ஏற்கனவே ஒளிஞ்சிருந்தீங்கன்னா நீங்கள் செம. ஏன்னா இந்த இடத்துல நான் ஒளிஞ்சேன், எனக்கு இடம் பத்தல. டக்குன்னு அவர் மேலே ஏறினேன், செமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டில் வரவங்க மட்டும்தான் நம்மளால் அடிக்க முடியும். அவனுக்கு அந்த அளவுக்கு நமக்கு இது கிடைக்காது. இந்த இடத்துல நம்ம 2 பேர் இருந்தோன்னா கரெக்டாக இருக்கும். 3 பேர் இருக்க முடியாது. அதனால் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ரொம்ப நேரமாக இப்படியே தான் இருந்தேன். ஏன்னா ரொம்ப நேரமாக இப்படியே தான் இருந்தேன். அதுக்கப்புறமா சும்மா சுற்றிட்டு வந்தால் டக்குன்னு எனிமி சவுண்டு. அப்புறம் SKS வச்சு அடிக்கலான்ட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவனை அடித்தேன். இன்னொரு அடி அடிச்சிருந்தானே அவன் அவுட் ஆகிருப்பான். ஜஸ்ட் மிஸ். அதுக்கப்புறம் டக்குன்னு பார்த்து இங்கே நம்ம டீம்மேட் காணோம். அதுக்கப்புறம் வேகமாக எங்கே இருக்காரோன்ட்டு தேடிட்டு இருக்கும் போது தான் தெரிஞ்சு ரைட் சைடில் இருக்காருன்னு. அதுக்கப்புறம் டக்குன்னு 10 லைவ் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனிமி எங்கே இருக்கான்னு பார்த்து அடிக்கிறதுக்குள்ளே டென்ஷன் ஆகிடுச்சு. ஏன்னா எவனும் குளோவால் போட்டான். அப்புறம் ஒரே இடத்துல சும்மா சுற்றிட்டு இருந்தேன். எனக்கு கார் சவுண்டாக கேட்டுருந்துச்சு. டக்குன்னு இவர் சுற்றிருந்தார். யார் சுடுறான்னு பார்த்தா இங்கே ஒருத்தர்னா அவன் குளோவால் போட்டான். அதுக்கப்புறம் நம்ம ரஷ் அடிச்சு முடிச்சிடலான்ட்டு வேகமாக ரஷ் அடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டேன். பார்த்தா இங்கேயும் ஒரு ஷாக்கு அடித்து வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் டக்குன்னு இந்த இடத்துக்கு வந்தால் அவர் அடிச்சிட்டாங்க. அடித்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது? நான் போயிட்டு சுற்றிட்டு எனக்கு எனிமையாக கிடைக்கல சொல்லப்போனால். எல்லோரும் ஓடிட்டானுங்க. அதுக்கப்புறம் இன்னும் 8 பேர் இருக்காங்க. 2 பேர் வேறு எதுலேயும் இருக்காங்க. அப்புறம் ஒரு ஸ்குவாடு. இங்கே இப்போ 2 பேர் தான் இப்போ எங்களை அடித்தாங்க. என்னை அடித்தோடனே என் டீம்மேட்டும் குளோவால் போட்டார், நானும் குளோவால் போட்டேன். அப்புறம் க்ளோஸில் போயிட்டு நான் ஒரு நாக்கு வச்சிட்டேன். அதுக்கப்புறம் அவன் ரிவ்யூ பண்ண ட்ரை பண்ணான். நாங்கள் ரஷ் அடித்து போனோம். குளோவால் போட்டு டக்குன்னு ஒரு இது போட்டார். இதனால தான் இந்த மேட்ச் நாங்கள் தோக்கவே ஆரம்பித்தோன்னு சொல்ல போனால். அதுக்கப்புறம் இவனை அடித்தா என்னை லெஃப்ட் சைட்லேருந்து அடிச்சிட்டாங்க. அவர் என்னை குளோவால் போட முடியல அவர்னால. ஏன்னா முன்னாடி போட்டிருந்தா உடஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் நான் இது பார்த்தா இந்த இடத்துல பாருங்கள் அவங்க 2 பேர் இருந்து அடிச்சிட்டாங்க. இங்கேயும் பாருங்கள் இப்போ 3 பேர் இருக்காங்க. இந்த 3 பேர்னால தான் அந்த டீமே ஜெயிச்சிச்சு.
வியூவர்ஸ் நான் 3-4 மாதமாக வீடியோ போடல, அதனால் இனிமேல் டெய்லி வீடியோ போடுறேன். ஓகே, பாய்.